God, yes. Okay. I think is it recording now? Yeah. Okay, recording on la irukku. So presentation begin பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபிகர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆக்சுவலா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம் ஸ்பெசிபிக் ஏரியாஸ் மேபி வி கேன் டேக் இட் ஆஃப்லைன் ஆர் வி கேன் டிஸ்கஸ் ஒரு Q&A மாதிரி தி எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ மற்றவங்க எல்லாமே வந்து மியூட் பண்ணிட்டாங்கன்னா அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் மறுபடியும் அன்மியூட் பண்ணிட்டு Q&A பண்ணிக்கலாம். இந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 ஸ்லைட்ஸ் தான் இருக்கு. ஸோ வில் மேக் இட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரினா என்ன, இந்தியாவில் வந்து அது எப்படி இருக்கு, இப்போ எப்படி க்ரோ ஆகிட்டு இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி, வேர் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள், இண்டஸ்ட்ரியோட வேல்யூ செயின் என்ன, இண்டஸ்ட்ரி எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு, அதுல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெசன்டேஷனை நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ரொம்ப பேசிக்காக தான் நான் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம். ஏன்னா இதுலயே வந்து ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் வந்து நம்ம இன்டெப்த் போகணும்னா அதே ஒரு ப்ரெசன்டேஷன் ஆகும். ஸோ இது ஒரு ஓவர் வியூ தான். மேபி ஒரு ஃபாலோ அப் ப்ரெசன்டேஷன் வேணும்னா வி கேன் டூ இட் த கம்மிங் வீக்ஸ். ஸோ இப்போ வந்து பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரினா ஜென்ரலாக வந்து 2 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. எக் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து பிராய்லர் இண்டஸ்ட்ரி. எக் இண்டஸ்ட்ரி வந்து லேயர்னு சொல்லுவாங்க, பிராய்லர் வந்து அந்த மீட்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த மீட்டும் அந்த எக்கும் வந்து ஒரே பேர்ட்ல இருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த லேயர் இஸ் a completely different segment, பிராய்லர் வந்து ஒரு completely different segment of the business. ஸோ இப்போ வந்து என்ன பேசிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயருக்கும் பிராய்லருக்கும், லேயர்ல வந்து சீஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம சாப்பிட்ற எக்ஸ். நீங்க ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நம்ம காலேஜ்ல படிக்கும்போது எங்க ஃபார்முக்கு வந்திருப்பீங்க. இட் வாஸ் அ லேயர் ஃபார்ம். பிராய்லருங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் மீட் மட்டும்தான் அதோட ப்ராடக்ட். அதுல வந்து எக்ஸ் நமக்கு வராது. ஏன்னா வந்து இப்போ வந்து அந்த பிராய்லர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதோட லைஃப் ஸ்பேனே வந்து ஒரு 5 to 6 வீக்ஸ் தான். இப்போ வந்து அது ஒரு சிக்கல் இருந்து ஒரு 5 to 6 வீக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 kg பாடி வெயிட் வந்துடும், இம்மிடியட்டா வந்து மார்க்கெட்டுக்கு போயிடும். வெரஸ் லேயர் வந்து 72 வீக்ஸ், அதாவது ஸ்லைட்லி ஒரு 1.5 years வரைக்கும் அதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். அது எக் வைக்கிறதே வந்து ஒரு 72 வீக்ஸ், சாரி 18 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து எக் வைக்கிறதுக்கே ஆரம்பிக்கும். ஸோ இதோட பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து பேராமீட்டர் வந்து என்னன்னா ஒரு 330 எக்ஸ் பர் பேர்டு வந்து லேயர்ல நமக்கு வந்து கிடைக்கும் ஓவர் இட்ஸ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் 72 வீக்ஸ். பிராய்லர் வந்து meat is the main product, so 2 kg meat in 5 or 6 weeks time we get. So efficiency, feed, the rearing system வந்து ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட். இப்போ வந்து லேயர் வந்து டிபிக்கலா கேஜஸ்ல தான் நம்ம வந்து க்ரோ பண்ணுவோம், பிராய்லர் வந்து ஃப்ளோர்ல க்ரோ பண்ணுவோம். ஸோ ரேரிங் சிஸ்டமே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் இந்த லேயருக்கும் பிராய்லருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ எப்படி இருக்கு க்ரோத் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து இது கொஞ்சம் பழைய டேட்டா தான். இதுல வந்து என்ன இந்த சார்ட்ல வந்து என்ன தெரியுதுன்னா 2004ல வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷன் இந்தியாவில வந்து ஒரு ஆள் சராசரியா வந்து 2004ல 45 முட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. இது வந்து இப்போ 2012ல வந்து 64 முட்டையா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து எவ்ரி இயர் நம்ம ஜிடிபி க்ரோ ஆக எக் கன்சம்ஷன் பர் கேபிட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், இந்த
எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஜிடிபி க்ரோ ஆக அவங்களோட பெர் கேபிட்டா கன்சம்ஷன் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. ஃபார் த சேக் ஆஃப் கன்சம்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியாவில் வந்து 64x பெர் கேபிட்டா கன்சம்ஷன்ல தான் நம்ம இருக்கோம். பட் சைனா, யூஎஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து 300x மேல இருக்கு. எக்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஸோ தேர் இஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத் இன் தி லேயர் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி வந்து இது வந்து பிராய்லர் இண்டஸ்ட்ரி, மீட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுவும் கொஞ்சம் பழைய டேட்டா தான். பட் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இட் ஹோல்ட்ஸ் குட் ஈவன் டுடே. இப்போ வந்து 2005ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர் கேபிட்டா வந்து 1.6 kgs ஆஃப் மீட் பர் பர்சன் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2013ல வந்து அது 3.2 kgs இன்க்ரீஸ் ஆயிருக்கு த்ரூ அவுட் இந்தியா. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 kgs பக்கமா இருக்கும் பெர் கேபிட்டா ஸ்டேட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா. பட் இந்தியா as a whole பார்த்தோம்னா 3.2 kgs தான் இருந்திருக்கு. பட் வெரஸ் லைக் இந்த சைனா, யூஎஸ் இந்த மாதிரியான டெவலப்ட் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வந்து அது எல்லாமே வந்து 40 kgs 50 kgsங்கிற லெவல்ல இருக்கு அந்த மீட் கன்சம்ஷன் பர் கேபிட்டா. ஸோ இங்கேயுமே வந்து தேர்ஸ் ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியல் ஃபார் க்ரோத். இன்னொரு இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து இன்னொரு கிராஃப் இருக்கு. அதுல வந்து என்னன்னா பர் கேபிட்டா கன்சம்ஷன் டு per capita GDP இதை வந்து சார்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் per capita consumption இருக்கு. ஸோ there's tremendous potential for growth when compared to the other countries. ஸோ எல்லா கண்ட்ரிஸோட ஜிடிபி க்ரோ ஆக அவங்களோட per capita consumption க்ரோ ஆகிட்டே தான் இருக்கு. And there's huge potential for growth. So this is what is the main factor behind this is the main opportunity which is there in the poultry industry right now. ஸோ இப்போ வந்து இப்போ லேயர் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா லேயர் இண்டஸ்ட்ரினா வந்து அந்த எக் இண்டஸ்ட்ரி இப்போ வந்து முதல்ல வந்து பியூர் லைன்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ், கமர்ஷியல் லேயர்ஸ், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், கன்சூமர். ஸோ இதுதான் வந்து ஒரு வேல்யூ செயினா நம்ம சொல்லலாம். கன்சூமருங்கிறது வந்து நீங்க இப்போ வந்து முட்டை வந்து நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா யூ வில் பி இந்த கன்சூமர். நீங்க வந்து ஏதோ ஒரு கடையில வந்து அந்த எக் வாங்கியிருப்பீங்க, தட் வில் பி த ரீட்டைலர். அந்த ரீட்டைலருக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து சப்ளை பண்ணியிருப்பாங்க, ஹி வில் பி த ஹோல்சேலர். அவங்க வந்து ஒரு ஃபார்மில் இருந்து அந்த எக் எடுத்திருப்பாங்க, அது வந்து கமர்ஷியல் லேயர் ஃபார்ம். அந்த கமர்ஷியல் லேயர் ஃபார்ம் வந்து இப்போ இன்ஃபேக்ட் நீங்க காலேஜில் இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது ஒரு தடவை எங்க ஃபார்முக்கு வந்தீங்க. எங்களுக்கு வந்து ஒரு கமர்ஷியல் லேயர் ஆப்ரேஷன். பட் அதுக்கு முன்னாடியும் வந்து பல ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. பேரண்ட் ஃபார்ம், கிராண்ட் பேரண்ட் ஃபார்ம், பியூர் லைன் ஃபார்ம்ங்கிற மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இதுக்குள்ளார நம்ம இன்டெப்த் போக வேண்டாம். பட் இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல இருந்து வரும்போது தான் வந்து நமக்கு வந்து இந்த போல்ட்ரியில வந்து நமக்கு டிசைரபிள் கேரக்டர்ஸ் எல்லாமே இன்கார்பரேட் ஆகுது. அதாவது வந்து குட் ப்ரொடக்டிவிட்டி, குட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கேப்பபிலிட்டி, எக் கலர், எக் ஷெல் ஸ்ட்ரென்த், லிவபிலிட்டி, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ், இது எல்லா டிசைரபிள் கேரக்டர்ஸும் வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ்ல நமக்கு செலக்ட் ஆகி அந்த கமர்ஷியல் லேயர் ஸ்டேஜில் வருது. அந்த லேயர் ஸ்டேஜில் இருந்து தான் வந்து நம்ம ஹோல்சேலர், ரீட்டைலர், கன்சூமருங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சேருது, எக்கை வந்து சேருது. பிராய்லர் இண்டஸ்ட்ரியில வந்து சிமிலர் கைண்ட் ஆஃப் வேல்யூ செயின், பியூர் லைன், பேரண்ட், ஹேச்சரி, கமர்ஷியல் பிராய்லர் ஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து லைவ் மார்க்கெட். இது வந்து டிபிக்கலா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ செயின். லைவ் மார்க்கெட், ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், அதுக்கப்புறம் கன்சூமர். இது வந்து ஒரு டிபிக்கலா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ செயின். இது பார்க்கற கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருந்தாலும் சிம்பிளா வந்து பியூர் லைன்ல இருந்து கன்சூமர் வரைக்கும் இதே தான். இப்போ வந்து நீங்க வந்து பிராய்லர் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் அ கன்சூமர். நீங்க வந்து ஒரு கடையில இருந்து வாங்குவீங்க, ஹீஸ் அ ரீட்டைலர். அவங்களுக்கு ஒரு சப்ளை பண்றதுக்கு ஒரு ஹோல்சேலர் இருப்பாங்க. அந்த ஹோல்சேலர் வந்து ஒரு கமர்ஷியல் பிராய்லர் ஃபார்ம்ல இருந்து அதை வாங்குவாங்க. அந்த கமர்ஷியல் பிராய்லர் ஃபார்முக்கு வந்து சிக்ஸ் சப்ளை பண்றதுக்கு ஹேச்சரி இருக்கும். அந்த ஹேச்சரிக்கு வந்து எக்ஸ் வர்றது வந்து ஒரு பேரண்ட் பிரீடிங் ஃபார்ம்ல இருந்து வரும். ஸோ
இந்த கமர்ஷியல் பிராய்லர் ஃபார்ம், பேரண்ட் ஃபார்ம், பியூர் லைன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் சப்ளை பண்றதுக்கு ஃபீட் மில் தேவைப்படும். இதுக்கு அனிமல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஒரு டிபிக்கல் வேல்யூ செயின் ஆஃப் தி பிராய்லர் இண்டஸ்ட்ரி. வெளியில இருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு ருடிமெண்ட்ரியா தெரியும். பட் வந்து இது ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் இண்டஸ்ட்ரியா வந்து இந்த லாஸ்ட் ஒரு 30-40 இயர்ஸ்ல வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு வேல்யூ செயின். இதுல வந்து என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அடுத்து நம்ம பார்க்க போறோம். இதை வந்து நான் எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ், போல்ட்ரிக்கு சப்போர்ட்டிவான ஆக்டிவிட்டிஸ் லைக் லாஜிஸ்டிக்ஸ், pharmaceuticals, laboratories, equipment manufacture, retail segment, இதெல்லாமே வந்து சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆகும். அந்த ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி எக்ஸ் அண்ட் மீட் வந்து கோர் ஆக்டிவிட்டிஸ் ஆகும் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ரம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் போகிற மாதிரி வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒவ்வொன்றுக்குள்ளாரி போகிறது வந்து இட் இஸ் அ சப்ஜெக்ட் பை இட் செல்ஃப். நான் வந்து இன்டெப்த் போல ஜஸ்ட் அந்த ஒரு மினிமம் வயபிள் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஒவ்வொரு ஏரியாலையும் அப்படிங்கிறது வந்துங்கிற மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுவோம். அட் த எண்ட் வில் ஓப்பன் இட் அப் ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அதாவது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் வந்து ஹேச்சரிஸ்ல இருந்து எடுத்து ஃபார்ம்ஸுக்கு கொண்டு போறதுக்கான வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி ஹேச்சிங் எக்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போற மாதிரியான வெஹிக்கிள்ஸ், இது எல்லாமே வந்து ரீஃபர் கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெஷலைஸ்டு வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது ஃபார் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க வந்து வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா வந்து வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டா லோன் போட்டு கூட நீங்க எடுக்கலாம். பட் உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ், கொஞ்சம் வந்து கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், ஆஃபீஸ், அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து நீங்க வந்து பிளான் பண்ணலாம். பட் இதுல வந்து என்னன்னா யூ ஷுட் ஹாவ் குட் கான்டாக்ட்ஸ். ஹேச்சரிஸ் சைட்ல நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நீங்க வெஹிக்கிள் சப்ளை பண்ணிட்டு ஆன் ரெண்டல் பேசிஸ் யூ கேன் ஆப்ரேட் திஸ் வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி இந்த ரைட் சைட்ல நீங்க பாக்குறது வந்து ஹேச்சிங் எக்ஸ் எடுத்துட்டு போற மாதிரியான வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஃப்ரம் இங்க இருந்து தமிழ்நாடுல இருந்து யூபி, மகாராஷ்டிரா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹேச்சிங் எக்ஸ் எடுத்துட்டு போகுது. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் செக்மெண்ட் பவுல்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் லைக் அ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு சப்போர்ட் ஆக்டிவிட்டி வந்து ஃபார்மசூட்டிகல்ஸ். ஏன்னா பவுல்ட்ரிக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ், வேக்சின்ஸ், இது எல்லாமே வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஸ்டாக்கிங் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி கூட நீங்கள் டைப் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து பவுல்ட்ரி கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி நீங்கள் செட்டப் பண்ணலாம். அதில் வந்து வாட் யூ பேசிக்லி நீட் இஸ் அ குடவுன் அண்ட் டெலிவரி வெஹிக்கிள்ஸ். சம்டைம்ஸ் வந்து வேக்சின்ஸ் மாதிரியான கிரிட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து யூ வில் நீட் ரெஃப்ரிஜரேட்டட் வெஹிக்கிள்ஸ். அதர்வைஸ் லைக் நார்மல் வேக்சின்ஸ் இல்லாமல் அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க சப்ளை பண்றதுக்கு வந்து யூ டோன்ட் நீட் ஸ்பெஷலைஸ்ட் வெஹிக்கிள்ஸ். நார்மல் வெஹிக்கிள்ஸ் ஆர் சஃபிஷியன்ட். யூ வில் நீட் சம் கைண்ட் ஆஃப் அ குடவுன் ஸ்பேஸ் டிபெண்டிங் ஆன் ரிக்வயர்மெண்ட். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 25 lakhsல இருந்து ஸ்கை இஸ் தி லிமிட். நீங்க எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க, எவ்வளோ ஏரியா நீங்க கவர் பண்றீங்கிறத பொறுத்து இட் வில் சேஞ்ச். அப்புறம் வந்து இன்னொரு சப்போர்ட் ஆக்டிவிட்டி ஃபார் பவுல்ட்ரி வந்து என்னன்னா அனாலிட்டிக்கல் சர்வீசஸ். இல்லை என்னன்னா ஃபீட்ல வந்து ஃபீடோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு லேபரட்டரி சர்வீசஸ் பவுல்ட்ரிக்கு வந்து டெஃபினெட்லி தேர் இஸ் huge need. Already there are a few companies. There will be definitely
பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வளர வளர இதோட நீடு வந்து வளர்ந்துட்டே போகும். there's a feed analytical services நீங்க பண்ணலாம். அதே மாதிரி வந்து இன்னொரு டைப் ஆஃப் லேப்ஸ் வந்து என்னன்னா டிசீஸ் டயக்னோசிஸ், மைக்ரோபயாலஜி, அந்த வாட்டர் குவாலிட்டி, ஏர் குவாலிட்டி இதெல்லாமே டெஸ்ட் பண்றதுக்கு வந்து டிசீஸ் டயக்னோஸ்டிக் லேப் நீங்க செட்டப் பண்ணலாம். அகைன் வாட் யூ பேசிக்கலி ரிக்வயர் வந்து என்னன்னா ஒரு ரூம் பிளஸ் எக்யூப்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 25 lakhsல இருந்து வெரி சொபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் போகும்போது இட் கேன் ஈவன் ரன் இன்டு crores. ஸோ பேசிக் ஒரு லேப் செட்டப் பண்றதுக்கு மேபி அரௌண்ட் ஒரு 25 lakh investment will be a good investment to start with. Again, you require a lot of contacts in the industry. The successful business பண்றதுக்கு. அடுத்து வந்து என்னன்னா ஹோல்சேலர், ரீட்டைலர், ஃப்ரான்ச்சைசி. ஸோ இப்போ வந்து ஹோல்சேலர்னா என்னன்னா பேசிக்கலி நீங்க வந்து இதர் பேர்ட்ஸ் வந்து ஃபார்ம்ல இருந்து லிஃப்ட் பண்ணிட்டு நீங்க ரீட்டைலர் கொண்டு போய் சப்ளை பண்றது. ரீட்டைலர்னா இந்த பேர்ட்ஸ் ஆர் எக்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு ஷாப் வச்சு அதை ரீட்டைல் பண்றது. ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. இப்போ என்னன்னா வெங்கீஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்க, வெங்கீஸ் எக்ஸ்பிரஸ், மீட் அண்ட் ஈட், இப்போ வந்து ஹீட் ஸ்கொயர், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து தமிழ்நாட்டிலே வந்து தே ஆர் கிவிங் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு வந்து சிட்டில வந்து ஒரு பிரைம் லொகேஷன்ல வந்து லேண்ட் ஆர் ஷாப்ஸ் அவைலபிள், ரீட்டைல் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ஃப்ரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனிவேர் ஃப்ரம் 10 lakhs அண்ட் அபவ். இது வந்து ஸ்கை இஸ் த லிமிட். அகெயின் ஒரு இண்டிகேட்டிவா ஒரு 10 lakhsக்கு நீங்க வச்சுக்கலாம். அதாவது எனி ஆஃப் தீஸ் ஹோல்சேலரா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ரீட்டைலரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஃப்ரான்ச்சைஸியை பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வேண்டி இருக்கும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். அஃப்கோர்ஸ் லைக் லோன்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். அப்புறம் வந்து இப்போ என்னன்னா இப்போ வந்து அப்கமிங் ட்ரெண்ட் வந்து என்னன்னா பேக்கிங் அண்ட் ஹோம் டெலிவரி. எக்ஸுக்கும் சரி மீட்டுக்கும் சரி. இப்போ வந்து லிஷியஸ்ன்னு சொல்லிட்டு வெரி ஃபேமஸ் பிராண்ட், மீட் டெலிவரிக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு பிராண்ட் வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா எக்ஸ் வந்து வெளியில இருந்து வாங்கி அதை வந்து பிராண்ட் பண்ணி நிறைய ஸ்டோர்ஸ்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குவெயில் எக்ஸ், ப்ரௌன் எக்ஸ், ஒயிட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி பிராண்டிங் அண்ட் ஹோம் டெலிவரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இப்போ வந்துட்டு இருக்கு. தேர்ஸ் அ ஹியூஜ் ஸ்கோப் ஃபார் திஸ் பிகாஸ் லாஸ்ட் மைல் டெலிவரி தான் வந்து இட்ஸ் கோயிங் டு பி கிரிட்டிக்கல். ஏன்னா இப்போ வந்து எல்லா ஃபேமிலிஸும் வந்து டுவல் இன்கம் ஃபேமிலிஸ்க்கு போகும்போது திஸ் மீட் டெலிவரி வில் பி அ வெரி கிரிட்டிக்கல் ஏரியா இன் த ஃபியூச்சர் அண்ட் இட்ஸ் அ வெரி அப்கமிங் ஏரியா ஆல்சோ. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. பேசிக்லி யூஆர் getting these products on cash or on credit. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேக் பண்ணி நீங்க டெலிவரி பண்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் உங்களுக்கு. ஸோ ஐ மீன் யூ கேன் ஸ்டார்ட் இன் உங்க லோக்கல் ஏரியாவுக்கு மட்டுமே நீங்க சப்ளை பண்ணலாம். இல்லாட்டி வந்து சிட்டி வைடு பெங்களூர், சென்னை மாதிரி ஒரு சிட்டி வைட் செட்டப் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்சோ கோயிங் டு இன்க்ரீஸ். அது வந்து ஸ்கேலை பொறுத்து தான் வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னன்னா பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். ஸோ இதுல வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஸ்கோப் இருக்கு. ஏன்னா வந்து பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி ஆஸ் யூ சி, நான் ஆல்ரெடி பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து செயின் லிங்க், கேஜஸ், ட்ரிங்கர், ஃபீடர், எக் ட்ரேஸ், இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் வந்து பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வளர வளர அதோட ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். So, as engineers, poultry equipment manufacturing setup வந்து ஒரு excellent area for investment. இது வந்து பேசிக்கலா ட்ரிங்கர், ஃபீடர் அந்த மாதிரியான ரைட் சைட்ல நீங்க பாக்குற அந்த ட்ரேஸ், இன்ஜெக்ஷன் மோல்டிங், பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்ஸ்லாம் நீங்க வாங்கணும்னா மினிமம் ஒரு 25 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இப்போ லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குற அந்த மாதிரி வெல்ட் மெஷ் யூனிட் எல்லாம் நீங்க பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட குவாண்டம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இது வந்து மேபி இட் வில் ரன் இன்டு ஃபியூ 1 or 2 crores. சாரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டி இருக்கும். பட் தேர்ஸ் அ ட்ரெமெண்டஸ் பொட்டன்ஷியல் அகெயின்.
ஃபார் பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் ஆல்சோ. அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே அலைடு ஆக்டிவிட்டிஸ், பவுல்ட்ரியோட சப்போர்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்போ இனிமே நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தி கோர் ஏரியா மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி பவுல்ட்ரி, அதில் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து என்னன்னா கமர்ஷியல் பிராய்லர் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு வந்து வில்லேஜ் சைட்ல வந்து உங்களுக்கு லேண்ட் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கு, எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் வேண்டாம், ஐ எம் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கமர்ஷியல் பிராய்லர் ஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 25 lakhs அண்ட் அபவ். அது வந்து நீங்க எவ்வளோ சைஸ் ஆஃப் பிராய்லர் ஃபார்ம் நீங்க வைக்க போறீங்கிறத பொறுத்து தி இன்வெஸ்ட்மெண்ட் வில் இன்க்ரீஸ். இப்போ வந்து 25 lakhs இருக்கு. அண்ட் 25 lakhsக்கு வந்து நீங்க வந்து அரௌண்ட் ஒரு 10,000 பேர்ட்ஸ் ஹவுஸ் பண்ற மாதிரி ஒரு பிராய்லர் ஃபார்ம் நீங்க செட்டப் பண்ணலாம். நீங்க வந்து இந்த நம்ம 20,000 30,000 நீங்க இன்க்ரீஸ் பண்ண அதோட இன்வெஸ்ட்மெண்ட் குவாண்டமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹேச்சரி. ஹேச்சரியில வந்து என்னன்னா பேசிக்கலி ஹேச்சிங் எக்ஸ் கொண்டு வந்து நம்ம ஹேச்சரியில வச்சு அதை சிக்ஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை சேல் பண்றோம். இது 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து என்னன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி நீங்க ஒரு கம்பெனி கிட்ட இருந்து ஹேச்சிங் எக்ஸ் வாங்கி சிக்ஸா கன்வெர்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கே திருப்பி கொடுக்கறது, அது ஒரு டைப் ஆஃப் ஜாப் ஒர்க், கஸ்டம் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஹேச்சிங் எக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி சிக்ஸை வந்து நீங்க சேல்ஸ் பண்றது. இதுல வந்து அஃப்கோர்ஸ் லைக் அந்த பிரைஸ் ரிஸ்க் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ பட் எனிவே தீஸ் ஆர் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் மாடல்ஸ். இது வந்து நீங்க எனிவேர் லைக் 50 lakhsல இருந்து 10 crores வரைக்கும் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் குவாண்டம் இன்க்ரீஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் த டெக்னாலஜி அண்ட் தி சைஸ் ஆஃப் தி ஹேச்சரி. இது இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாக்குறது வந்து எங்களோட ஹேச்சரி, இது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கு. அப்புறம் வந்து ஒரு 2 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிரீடிங் ஃபார்ம். இந்த கான்ட்ராக்ட் பிரீடிங் ஃபார்ம்ல வந்து என்னன்னா பேசிக்கலி நீங்க வெங்கடேஸ்வரா ஹேச்சரிஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி கூட நீங்க டைப் பண்ணிட்டு பேர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க வந்து ஹேச்சிங் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எக்ஸை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரீடிங் சார்ஜஸ் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்ற இந்த எல்லா பிசினஸஸுமே வந்து ஒரு 5 to 6 years பேபேக் பீரியட் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் குவாண்டம் வந்து ஒரு மினிமம் வயபிள் கான்ட்ராக்ட் பிரீடிங் ஃபார்ம் வந்து ஒரு 2 crore இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அபார்ட் ஃப்ரம் லேண்ட். இது எல்லாமே நான் சொல்றது. இப்போ நீங்க இந்த அடுத்து வந்து ஃபீட் மில்ல வந்து என்னன்னா பவுல்ட்ரிக்கு இம்பார்ட்டன்டான அந்த ஃபீடு வந்து இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபேக்டர். அந்த ஃபீடு வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்த ஃபீட் மில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்களோட புது ஃபீட் மில் இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறது. ஒரு 2 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும் டிபெண்டிங் ஆன் தி சைஸ் அண்ட் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி ஃபீட் மில். ஸோ இப்போ ஃபீட் மில்ல வந்து பேசிக்கலா நீங்க வந்து 2 விதமா ஆப்ரேட் பண்ணலாம். நீங்க இதர் என்டையரா ஜாப் ஒர்க், ரிஸ்க் எதுவுமே இல்லை. அது வந்து ரா மெட்டீரியல் ஒரு கம்பெனி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்க கொடுக்குற ஃபார்முலால ஃபீடு ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு பர் டன் வந்து இவ்வளோ 600 rupees அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ரிஸ்க்குமே இல்லை. உங்களுக்கு வந்து அந்த லேபர் பிளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களோடது. மற்றபடி ப்ரைஸ் ரிஸ்க் எதுவுமே இல்லை. இன்னொரு டைப் வந்து என்னன்னா ஃபீடை வந்து நீங்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி ஃபீடை கன்வெர்ட் பண்ணி ஃபீடா நீங்க சேல்ஸ் பண்றது. ஸோ இதுல வந்து இந்த கிரெடிட், இந்த ப்ரைஸ் ரிஸ்க், ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ், மார்க்கெட் ரிஸ்க் இது எல்லாமே இருக்கும், காம்படிஷன் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ தட் வில் பி த நெக்ஸ்ட் குவாண்டம் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஃபீட் மில் நீங்க செட்டப் பண்ணலாம். கமர்ஷியல் லேயர் ஃபார்ம், அஃப்கோர்ஸ் இது வந்து இந்த ஃபார்ம் வந்து ஆக்சுவலா எங்களோட ஃபார்ம் தான். இது வந்து நீங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட 2007க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் செட்டப் பண்ணோம். இது வந்து ஹைடெக் பவுல்ட்ரி ஃபார்ம்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணோம்.
இப்போ வந்து கமர்ஷியல் லேயர் ஃபார்ம் செட்டப் பண்ணணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 crore இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு இட் இஸ் ரிக்வயர்டு. அதுக்கு கம்மியாக வந்து நீங்க கமர்ஷியல் லேயர் ஃபார்ம் நீங்க செட்டப் பண்ணீங்கன்னா அதோட வயபிலிட்டி இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவு டிபிக்கல் கமர்ஷியல் லேயர் ஃபார்ம் இப்போ இருக்கிறது வந்து புது நியூ ஜெனரேஷன் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வேல்யூ செயின்ல பாத்தீங்கன்னா எக் ப்ராசஸிங் யூனிட். எக் வந்து பவுடர் பண்ணி லிக்விடா இருக்கிற அந்த எக் வந்து பவுடர் பண்ணி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டா நீங்க செட்டப் பண்ணலாம். இது எல்லாமே வந்து 10 crore இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அபவ் எக் ப்ராசஸிங் யூனிட். இப்போ வந்து இந்த போட்டோ வந்து எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸோட யூனிட். இதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து ஒரு 5-6 யூனிட் இருக்கு. அப்புறம் பிராய்லர் ப்ராசஸிங் யூனிட், இந்த மீட் வந்து ப்ராசஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அதோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து லெக் பீஸ் தனியா, இந்த பிரெஸ்ட் பீஸ் தனியா, இந்த மாதிரி எல்லாம் வந்து விங்ஸ் தனியா, இதெல்லாமே வந்து செப்பரேட் பண்றது, ஹோல் சிக்கனா ப்ராசஸ் பண்றது, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பிராய்லர் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து 10 crore இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அபவ் கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஓவர்வியூ. இவ்வளவுதான் என்னோட பிரசன்டேஷன். ஸோ இது வரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுல வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.